2024 டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 தேர்வு நடந்துச்சு. அந்த தேர்வில் 100 தமிழ் கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த 100 கேள்வியையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி முந்தைய வீடியோவில் 50 கேள்வி வரைக்கும் பார்த்துட்டோம். மீதம் இருக்கிற 50 கேள்விகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். 50 கேள்வி இருக்குது. என் கூட சேர்ந்து எல்லா கேள்வியையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். 51வது கேள்வி, தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார்? இதுதான் கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான விடை சி.வை. தாமோதரனார். 52வது கேள்வி, கூற்று 1 கூற்று 2 அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 1, மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2, அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போ சிவஞானம் முழங்கினார். இப்படி 2 கூற்று கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? கூற்று 2 மட்டும் சரி, கூற்று 1 தவறு. 53வது கேள்வி, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார்? திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் அல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலையை ஒருத்தர் அமைச்சிருக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? இரா இளங்குமரனார் அப்படிங்கிறது கரெக்டு. 54வது கேள்வி, ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராசராச சோழனுக்கு இது மாதிரி ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? எந்த கோயிலை பார்த்து அவர் இந்த ராஜராஜேஸ்வரம் கோயிலை கட்டினார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான விடை ராஜசிம்மேஸ்வரம் கோவில். 55வது கேள்வி, குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்பது பழமொழி. இந்த பழமொழியுடைய பொருள் என்னன்னு நம்ம சொல்லணும். என்ன பொருள்? விடையை பார்க்கலாங்களா? உழைக்காதவன் செல்வம் அழியும் என்பது பொருள். 56வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்தி நம்ம எழுதணும். இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிறைய இசைக்கருவிகளை கொடுத்துருக்காங்க. படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாகஸ்வரம், மகுடி இப்படி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக அகர வரிசைப்படி பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? அதாவது அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் முதல்ல உயிர் எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ இப்படி உயிர் எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் மெய் எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம்தான் உயிர்மெய் எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உடுக்கை, இதில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்குது. அப்போ உடுக்கை என்ற சொல் எங்கே ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ இதுதான் ஆன்சர். 57வது கேள்வி, மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. மணக்குரங்கு இந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? உருவகம் என்பது கரெக்டு. 58வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. 4 சொல் கொடுத்துட்டு எது பொருந்தலையோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கடல், பறவை, ஆழி, ஆறு. இதில் பொருந்தாதது எது? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? ஆறு என்பது பொருந்தாது. பறவை, கடல், ஆழி எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். ஆறு என்பது பொருந்தாது. 59வது கேள்வி, பிழை திருத்தம் செய்க. கீழே இருக்கிற 4 வரிசையில் எது பிழை திருத்தம் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? பாருங்கள், மயில் அலரும், மயில் அலராது தவறு. மயில் அகவும் இது கரெக்டாக வந்திருக்கு. இங்கேயும் மயில் அகவும் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து 2வது ஆப்ஷன் பார்க்கணும். குயில் அலரும், குயில் அலராது. குயில் கூவும் என்பது கரெக்டு. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும் இதுதான் ஆன்சர். பிழை திருத்தம் செய்ய, இங்கேயும் பிழை திருத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க. 4 வரிசையில் சொற்களை கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டானதை நம்ம கண்டுபிடிக்கணும். வாழைப்பழத் தோல் சறுக்கி ஏழை
இக்கு இங்கே வந்திருக்கு கரெக்டு. ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இந்த சென்டென்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்ததையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். வாழைப்பழ இங்கே வந்து இத்து வரல, ஸோ தப்பு. அடுத்த சென்டென்ஸு வாழைப்பழ இத்து வந்திருக்கு கரெக்டு. தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை இக்கு இங்கே வரக்கூடாது, தப்பு. அடுத்து 4வது சென்டென்ஸு வாழைப்பழ இங்கே கரெக்டாக வந்திருக்கு. தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான், இங்கேயும் வந்து இக்கு வந்திருக்கு, வரக்கூடாது, தப்பு. அப்போ சரியான சொல் அப்படிங்கிறது ஏ மட்டும்தான் சரியான ஆன்சர். 61வது கேள்வி, பிறவினை சொற்களை கண்டறிக. தன்வினை பிறவினை படிச்சிருப்போம். கீழே இருக்கிற 4ல் பிறவினை சொற்களை நம்ம கண்டுபிடிக்கணும். நனைந்தான் படித்தான் இது வருமா? இது வராது. திருத்தினான் நனைந்தான் வருமா? வராது. வருவித்தான் திருத்தினான் இது பர்ஃபெக்டாக வருது. படித்தான் வருவித்தான் வராது. ஏன்னா படித்தான் என்பது தன்வினை, அதே மாதிரி நனைந்தான் என்பது தன்வினை, படித்தான் நனைந்தான் எல்லாமே வந்து தன்வினை தான். ஸோ இங்கே ஆன்சர் என்பது சி தான் ஆன்சர். 62வது கேள்வி, பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். பூங்குழலி யாழ் மீட்டினாள் இது எந்த வகையான தொடர்ன்னு கேட்குறாங்க. பூங்குழலி யாழ் மீட்டினாள் இது எந்த வகையான தொடர்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? செய்வினை தொடர் என்பது கரெக்டு. 63வது கேள்வி, விடைக்கேற்ற வினா அமைத்தல். அவங்க விடையை கொடுத்துட்டாங்க, அதுக்கான வினாவை நம்ம செட் பண்ணணும். விடை என்னன்னு பாருங்கள். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. வணிக அறிவியல் அப்படிங்கிறது முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இது வந்து விடை. இதுக்கான வினாவை நம்ம செட் பண்ணணும். வணிக அறிவியல் என்றால் என்ன? இது பொருந்துதா? இது பொருந்தலை. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது? இது வந்து கரெக்டாக வருது. அடுத்து 3வது ஆப்ஷன், வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா? இது செட் ஆகலை. எந்த முதலீட்டை பெருக்க வேண்டும்? இதுவும் செட் ஆகலை. அப்போ விடை பி தான் சரியான ஆன்சர். 64வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4-5 தேர்வுடைய வினாத்தாள்களை பார்த்துட்டோம். எல்லாத்துலேயுமே அகர வரிசையை தான் தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனை பாருங்கள். கேழ்வர், பொலிக்கும், நசையி, போத்து, மஞ்சை, நல்குவர், சாவகர் இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக வரும் பாருங்கள். இங்கே நாம் காங்கா சா நா டா நா அந்த ஆர்டரில் நம்ம போகணும். அப்படி போனால் தான் இங்கே கரெக்டாக வரும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா முதல்ல வர்றது காவரிசை, காவரிசையில் தான் கேழ்வர் வரும். அப்போ கேழ்வர் எங்கே ஃபஸ்ட்டு வருதோ அதான் ஆன்சர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்திருக்கு. கேழ்வர் 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 3 இடத்துல வந்திருக்கு. ஓகே. அடுத்தது 2வது வர்றது வந்து சாவகர். ஓகே, இதை விட்டுருங்க. அப்போ இங்கேயும் சாவகர் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. அடுத்து 3வதாக வர வேண்டியது நல்குவர் வராது, நசை இதுதான் வரும். அப்போ நசை எங்கே வருதுன்னா இங்கே வருது. அப்போ சி தான் சரியான ஆன்சர். 65வது கேள்வி, தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனியும் பெயர் என்ன? தா என்பது ஒரு வேர்ச்சொல். இதற்கான வினையாளனியும் பெயரை நம்ம செட் பண்ணணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? தந்தவர் என்பது கரெக்டு. 66வது கேள்வி, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வேர்ச்சொல்லை நாம் கண்டுபிடிக்கணும். மலர் வீட்டுக்கு சென்றாள். மலர் வீட்டுக்கு சென்றாள். இந்த சென்றாள் என்பதில் வேர்ச்சொல் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சென்ற வருமா? வராது. செல்ல வராது. சென்று வராது. செல் என்பது மிகச்சரியான பதில். 67வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஒளி வேறுபாடை வச்சு நம்ம சரியான பொருளை கண்டுபிடிக்கணும். சூல், சூல், சூல் 3லையுமே இல் அப்படிங்கிறது மாறி வந்திருக்கு. சரி, ஓகே, பாருங்கள். விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? இந்த சூல், சூல் என்பது சூலகம் போன்றது. சூலகம்னா கருப்பம். சூல் அப்படின்னா சுற்றுதல். சூல்னா சூளுரைத்தல், சபதம். அப்போ இதுதான் சரியான விடை. 68வது கேள்வி, பிழையற்ற தொடரை கண்டறிக. கீழே 4 சென்டென்ஸ் இருக்குது. இதில் எது பிழையில்லாத தொடரோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இது கரெக்டாக இருக்குது. அடுத்து 2வது ஆப்ஷன்,
எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்தது. வாழ்ந்ததுன்னு வரக்கூடாது, தப்பு. மூன்றாவது ஆப்ஷன், எங்கள் ஊரில் பல புலவர்கள் வாழ்ந்தார். வாழ்ந்தனர் வந்திருந்தா சரி, இது தவறு. எங்கள் ஊரில் புலவர்கள் வாழ்ந்தால், இதுவும் தவறு. அப்போ ஏதான் சரியான ஆன்சர். 69வது கேள்வி, கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம் ஆகும். இதில் எது சரின்னு கேட்குறாங்க. எது சரின்னு பாருங்கள். 3மே சரியா, எது தவறு? விடையை பார்க்கலாங்களா? விடை, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிட்டால் அதை இடக்கரடக்கல் சொல்லுவாங்க, கரெக்டு. 2வது ஆப்ஷன், மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களால் குறிப்பிடுதல், தவறு. மங்களம் இல்லாத சொல்லத்தான் மங்களமாக குறிப்பிட்டால் அதை மங்களம் சொல்லுவாங்க, அப்போ 2வது ஆப்ஷன் தவறு. 3வது ஆப்ஷன், ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம் ஆகியவையாகும்னா இது கரெக்டு. அப்போ 1 சரி, 2 தவறு, 3 சரி. அப்போ இதுதான் சரியான ஆன்சர், பி தான் ஆன்சர். அடுத்து 70வது கேள்வி, வெண்பாவுக்கு உரிய ஓசை எது? வெண்பாவுக்கு உரிய ஓசை எதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? செப்பல் ஓசை என்பது கரெக்டு. 71வது கேள்வி, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இடதுபுறம் பாடல்களை கொடுத்துட்டு வலதுபுறம் ஆசிரியரை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பொருத்தணும். பொருத்தலாங்களா? விடையை பார்த்துட்டிங்களா? சரி, விடையை பாருங்கள். முல்லைப்பாட்டு, முல்லைப்பாட்டை பாடியவர் நப்பூதனார். அப்போ ஏக்கு 3 ஆன்சராக வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 தெரிஞ்சிருந்தால் கூட ஆன்சர் போட்டுடலாம். அப்போ இதுதான் ஆன்சர். காசிக்காண்டம், இதை பாடியவர் அதிவீரராம பாண்டியர். சிலப்பதிகாரம் பாடியவர் இளங்கோவடிகள். காலக்கணிதம் பாடியவர் கண்ணதாசன். 72வது கேள்வி, ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஐ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. இதற்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழியை தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த ஏரியாவையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. 8ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பில் இருக்கும். சரி, விடையை பாருங்கள். தலைவன் என்பது சரி. 73வது கேள்வி, ஃபிக்சன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன? ஃபிக்சன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன? விடையை பார்க்கலாங்களா? புனைவு என்பது கரெக்டு. 74வது கேள்வி, கத்துங்குயிலோசை சற்று வந்து காதில் பட வேண்டும். பாரதியார். இதை பாடியவர் யாருன்னா பாரதியார். இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள வலு அமைதியை குறிப்பிடுக. என்ன வலு அமைதி வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கத்தும் குயிலோசை, இங்கேயே தெரியுது. குயில் கத்துமா? குயில் கத்தாது. அப்போ என்ன வலு அமைதி வந்திருக்கு? மரபு வலு அமைதி வந்திருக்கு. அடுத்து 75வது கேள்வி, மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் என்ன? மணிமொழி கோவைன்னு சொல்லுவாங்களாம். எந்தெந்த நூல்களை அப்படி சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. இந்த 3 நூல்களையும் மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடுத்து 76வது கேள்வி, பதினெண் என்றால் என்ன? பதினெண் என்றால் என்ன? ரொம்ப பேசிக்கான கொஷினுங்க. விடை, 18னா 18. 77வது கேள்வி, இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? இன்னா 40 இனியவை 40 படிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? பூதஞ்சேந்தனார் என்பது கரெக்டு. 78வது கேள்வி, பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இந்த அடியில் பூவையும் என்பது எதை குறிக்கிறது? எந்த பறவையை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இதில் பூவையும் என்பது எந்த பறவையை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? நாகனவாய் பறவைகள் என்பது கரெக்டு. 79வது கேள்வி,
உத்தரகாண்டம் இதை எழுதியவர் யார்? உத்தரகாண்டம் எங்கே இருக்கும்? கம்பராமாயணத்தில் 7வது காண்டமாக இருக்கும் உத்தரகாண்டம். இதை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. விடை ஒட்டக்கூத்தர் என்பது மிகச்சரியான பதில். 80வது கேள்வி, பாடை மாக்கள். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர்? பாடை மாக்கள் என யாரை அழைப்பாங்க? சமய தத்துவவாதிகளா, படை வீரர்களா, வணிகர்களா, பழமொழி பேசும் மக்களா? விடையை பார்க்கலாங்களா? படை மாக்கள் நினச்சிடக்கூடாது, பாடை மாக்கள். விடை பழமொழி பேசும் மக்கள். 81வது கேள்வி, பொறுத்துக. கரெக்டாக நம்ம பொருத்தணும். இடதுபுறம் நூல்களையும் வலதுபுறம் எழுதிய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பர்ஃபெக்டாக பொருத்தணும். ரொம்ப பேசிக்கான கேள்வி தான். விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார். அப்போ ஏவுக்கு 2. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்திருக்கு. அதே மாதிரி சிலப்பதிகாரம் எழுதியவர் இளங்கோவடிகள். 2, 4 இங்கே தான் வருது. அப்போ இதுதான் ஆன்சர். பெரிய புராணம் எழுதியவர் சேக்கிலார். திருவிளையாடற் புராணம் எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். 82வது கேள்வி, முடிக்கேழு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? முடிக்கேழு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எதுன்னு கேட்குறாங்க. எந்த காப்பியத்தை இப்படி அழைப்பாங்கன்னு கேட்குறாங்க. விடை சிலப்பதிகாரம். 83வது கேள்வி, ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும். இது ஒரு பாட்டு வரி. இந்த வரியில் வரக்கூடிய நீபவனம் என்பது என்ன? நீபவனம் என்பது என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? கடம்பவனம் என்பது கரெக்டு. 84வது கேள்வி, பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று. கீழே பார்த்தீங்கன்னா 4 நூல்களை கொடுத்துருக்காங்க. இதில் பாரதியார் பாடியது ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. எது? குடும்ப விளக்கு. இதை பாடியவர் பாரதிதாசன். மருமக்கள் வழி மான்மியம் யார் பாடியிருப்பாங்க? கவிமணி பாடியிருப்பாங்க. குயில் பாட்டு பாடியவர் பாரதியார். சீராப்புராணம். சீராப்புராணம் இதை பாடியவர் யார்? இது உங்களுக்கான கேள்வி. சீராப்புராணத்தை பாடியவர் யார்? சின்ன சீராவை பாடியவர் யார்? இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்டில் மறக்காமல் போட்டு விடுங்க. 85வது கேள்வி, வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிர் எங்கே? 4 அப்படின்னு போட்டு ஒரு பாட்டு வரி தொடங்குமா என தொடங்கும் இரற்ற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார்? இது ஒரு பாட்டு வரி. வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிரெங்கே அப்படிங்கிறது ஒரு பாட்டு வரி. இந்த பாட்டு வரியை பாடியவர் யார்னு கேட்குறாங்க. பாடியவர் யார்? விடை கவி காலமேகம் என்பது சரி. 86வது கேள்வி, சரியானதை கண்டறிக. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சரியானதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதமாகும். இது சரியானது தான். 2வது ஆப்ஷன், நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. இடம்பெற்றிருக்கான்னு கேட்டால் ஆமாம், இடம்பெற்றுள்ளது. 3வது ஆப்ஷன், எளிய நடையில் வெண்பாவால் ஆனது. வெண்பாவால் ஆனதான்னு கேட்டால் கிடையாது, வெண்பாவால் ஆவலை. 4வது ஆப்ஷன், மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூலாகும். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. அப்போ விடை 1, 2, 4 சரி. இதுதான் சரியான பதில். அடுத்து 87வது கேள்வி, திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடையை பார்க்கலாங்களா? நம்மாழ்வார் என்பது கரெக்டு. 88வது கேள்வி, திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? திருக்கேதார பதிகம்னு ஒன்று இருக்குது. அந்த பதிகத்தை பாடியவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை சுந்தரர் என்பது கரெக்டு. 89வது கேள்வி, மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் என்ன? மார்கழி மாதத்தில் திருமாலுடைய கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் என்னன்னு கேட்குறாங்க. என்ன பாட்டு? ஸ்கூல் புக்லேயே இருக்குது. விடை திருப்பாவை என்பது கரெக்டு. 90வது கேள்வி, தமிழ் பெருங்காவலர். தமிழ் பெருங்காவலர் என்னும் சிறப்பு பெயருக்குரியவர் யார்? தமிழ் பெருங்காவலர் என்று யாரை குறிப்பிடுவாங்க?
விடையை பார்க்கலாங்களா? தேவநேய பாவாணர் என்பது சரி. இது வந்து பழைய சமச்சீர் புத்தகத்தில் வந்த ஒரு கேள்வி. 91வது கேள்வி, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? இதுவும் பழைய சமச்சீர் புத்தகத்திலிருந்து வந்த பாயிண்ட் தான். விடை காந்தியடிகள். 92வது கேள்வி, தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யார்? தமிழக அரசு வழங்கக்கூடிய பாவேந்தர் நினைவு பரிசை பெற்ற முதல் பாவலர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை ஓமை கவிஞர் சுரதா என்பது சரி. 93வது கேள்வி, பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க, பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. விடை தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் உடுமலை நாராயண கவி என்பது சரி. 94வது கேள்வி, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. விடை பாவேந்தர் பாரதிதாசன். இது ஒரு யூனியன் பிரதேசத்துடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக இருக்குது. அது எந்த யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட கமெண்டில் போட்டுவிடுங்க. 95வது கேள்வி, திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எப்படி காட்சியளிக்குதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கத்தில் நாயக்க மன்னருடைய உருவம், அவருடைய மனைவியின் உருவங்கள் வந்து கம்பீரமாக செதுக்கி வச்சுருக்காங்க. அது எத்தனை அடி உயரத்தில் இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க போல இருக்குது. பழைய சமச்சீர் புத்தகத்தில் 7ஆம் வகுப்பில் இந்த பாயிண்ட்லாம் இருக்கும். விடையை பார்க்கலாங்களா? 4 அடி உயரம் என்பது கரெக்டு. 96வது கேள்வி பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இடது பக்கம் இருக்கிறத வலது பக்கத்தோடு பொருத்தணும். பொறுத்துங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? அக்ஷராபியாசம் என்பது எழுத்து பயிற்சி. 3 பஸ்ட் எங்கே வருதோ அது ஆன்சர். அப்போ இதுதான் ஆன்சர். வித்யாபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடக்கம். சீதால பத்திரம் என்பது தாளை மடல். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 97வது கேள்வி, எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் யார்? எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் யார்? பழைய சமச்சீர் புத்தகத்தில் 7th இருக்குன்னு நினைக்கிறேன். தேவநேய பாவாணர் என்பது சரி. 98வது கேள்வி, படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். ஒரு படைப்பாளன் இருக்கார், அவருடைய கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தக்கூடிய வடிவம் என்னன்னு கேட்குறாங்க. வடிவம் கவிதை என்பது சரி. 99வது கேள்வி என்ன கேள்வின்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் போட்டுட்ருக்கோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, 99வது கேள்வியை பாருங்கள். தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டு 2 கேள்வியை ஒன்றா மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இங்கே ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? முன்னதாக நம்ம பகுத்தறிவு கவிராயரை பார்த்தோம். இங்கேயும் ரிப்பீட்டாக இதே கேள்வி தான் வந்திருக்கு. பகுத்தறிவு கவிராயர் யார்? உடுமலை நாராயண கவி. அப்போ 2வதாக இதுதான் வருது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். மக்கள் கவிஞர் என்பவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. 100வது கேள்வி, தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. எது தவறான தொடரோ அதை நாம் தேர்ந்தெடுக்கணும். 4 கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சையில் இருக்கிற சரஸ்வதி மகால் நூலகமாகும். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. 2வது ஆப்ஷன், இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும். இது தப்பு, இது கிடையாது. 3வது ஆப்ஷன், உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமாகும். இது கரெக்டு. 4வது ஆப்ஷன், கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகமாகும். இது கரெக்டு. அப்போ தவறுங்கிறது பி ஆப்ஷன் மட்டும்தான் தவறு.